வணக்கம். யோசிச்சு பாருங்க, எதிரி நாட்டுக்குள்ள உங்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது. நீங்க தனியா இருக்கீங்க. உங்கள தேடி 2 படைகள் வருது. ஒன்னு உங்கள காப்பாத்த, இன்னொன்னு உங்கள பிடிக்க. இதுதான் ஈரான்குள்ள நடந்த ஒரு அமெரிக்க விமானியோட திக் திக் கதை. அந்த பரபரப்பான 48 மணி நேரத்துல என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். வெறும் 48 மணி நேரம்தான் டைம். ஒரே ஒரு விமானி. ஆனா அவரை வச்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பெரிய பந்தயமே நடந்தது. வாங்க, இந்த 2 நாள்ல நடந்த அந்த த்ரில்லிங்கான சம்பவங்களோட ஆழத்துக்கு போலாம். இந்த கதை தொடங்குறது ஒரு மோசமான போரோட 37வது நாள்ல. ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு, சரியா சொல்லணும்னா 2003க்கு அப்புறம் முதல் முறையா ஒரு அமெரிக்க போர் விமானம் எதிரிகளால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது சாதாரண விஷயமே இல்ல. சரி, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா பார்ப்போம். தெற்கு ஈரான்ல ஒரு F-15E ரக விமானம். அதுல 2 விமானிகள் இருந்திருக்காங்க. ஈரான் தங்களோட புது ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டத்தை வச்சு அதை சுட்டு வீழ்த்திட்டதா பெருமையா அறிவிக்கிறாங்க. ஒரு விமானி வேகமா மீட்கப்பட்டுட்டாரு, ஆனா இன்னொருத்தர் காணாம போயிட்டாரு. இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸ். ஒரு அமெரிக்க பைலட் எதிரி நாட்டுக்குள்ள தனியா தவிச்சிட்டு இருக்காரு. உடனே ஒரு பெரிய தேடல் வேட்டை ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒரே இடத்துல 2 வேட்டை ஆரம்பிச்சது, ஆனா 2 பேரோட குறிக்கோளும் வேற வேற. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு போட்டி. ஒரு பக்கம் அமெரிக்கா, அவங்களோட ஒரே கொள்கை யாரையும் கைவிட்டுடக்கூடாதுன்னு. அதனால எப்படியாவது அவங்க வீரரை மீட்கணும்னு ஒரு பெரிய ஆபரேஷனை தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான், அவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. அமெரிக்க விமானிய பிடிச்சா அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். அதுக்காக $60,000 பரிசு தொகை வேற அறிவிக்கிறாங்க. இது வெறும் ஒரு பைலட்டை காப்பாத்துற விஷயம் மட்டும் இல்ல. மத்திய கிழக்கு ஆய்வாளர் அமீன் சாய்கல் சொல்ற மாதிரி இது அமெரிக்கா ராணுவத்துக்கே ஒரு பெரிய டெஸ்ட். ஒருவேளை இந்த மிஷன்ல அவங்க தோத்துட்டா அது வாஷிங்டனுக்கு அரசியல் ரீதியா ஒரு பயங்கரமான அடியா இருந்திருக்கும். நேரம் வேகமா போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். வாங்க, இப்போ தரையில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஈரானோட அந்த கரடுமுரடான மலைப்பகுதிகளில் 2 தேடுதல் படைகளும் களத்துல இறங்குது. ஈரான் சும்மாவே இல்ல, அவங்க முழு பலத்தையும் இறக்கிட்டாங்க. அவங்களோட ராணுவம் மாகாணங்களையே சுற்றி வளைக்குது. டிவியில ரேடியோல எல்லாம் சொல்லி பொதுமக்களையும் தேடச் சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, துப்பாக்கிகளோட நாடோடி பழங்குடியின மக்கள் கூட அந்த பைலட்டை தேடி அலையறாங்க. வர்ற ஹெலிகாப்டர்களை எல்லாம் சுடுற அளவுக்கு நிலைமை மோசமா இருந்துச்சு. ஆனா அமெரிக்காவோட ஆட்டம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க அந்த பைலட்டோட லொகேஷனை 24/7 சேட்டலைட் மூலமா கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அந்த மலைப்பகுதி மீட்பு பணிக்கு ரொம்பவே சவாலா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஈரானை குழப்பறதுக்காக ஒரு தந்திரத்தை கையாளுறாங்க. பைலட்டை நாங்க ஏற்கனவே பத்திரமா மீட்டுட்டோம்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விடுறாங்க. இது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை சம்பாதிச்சு கொடுக்குது. சரியா 48 மணி நேரம் அந்த பைலட் எப்படியோ எதிரிகள் கிட்ட சிக்காம தப்பிச்சிட்டு இருந்தாரு. இப்போதான் அந்த முக்கியமான கட்டம் வருது. அமெரிக்க படைகள் மீட்புக்காக உள்ளே நுழைய 2 தரப்பும் நேருக்கு நேர் மோதுறாங்க. அந்த ஆபரேஷன் எப்படி நடந்ததுன்னா, முதல்ல பைலட் எங்க இருக்காருன்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு ஆதரவா டசன் கணக்குல விமானங்களை அனுப்புறாங்க. ஆனா அங்க போனதுதான் தெரியுது நிலைமை எவ்வளவு மோசம்னு. ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்குது. ராத்திரியில ஆரம்பிச்ச சண்டை விடியல வரைக்கும் நீடிக்குது. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு நடுவுல தான் அந்த பைலட்டை மீட்கிறாங்க. இந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னா தெரியுமா? அமெரிக்க வரலாற்றிலே நடந்த மிக துணிச்சலான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள்ல இதுவும் ஒன்னு அப்படின்னு பெருமையா அறிவிச்சார். சரி, பைலட்டை பத்திரமா மீட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா கதை இங்கே முடியல. இதுக்கப்புறம்தான் 2 நாடுகளும் 2 விதமான கணக்குகளை சொல்ல ஆரம்பிக்குது. போர் நேரத்துல எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஆமா எங்களோட ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ல குண்டு பட்டுச்சுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 C-130 2 பிளாக் ஹாக்னு மொத்தம் 4 விமானங்களை அழிச்சிட்டோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கா பைலட்டுக்கு மட்டும்தான் காயம்னு சொல்ல, ஈரான் இல்ல இந்த தாக்குதல்கள்ல 9 பேர் செத்துட்டாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு வீரரோட உயிர் ரொம்ப முக்கியம். அவரை காப்பாத்துனது மிகப்பெரிய வெற்றிதான். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது. இந்த மீட்பு பணி நடந்த அதே 37 நாட்கள்ல ஈரானுக்குள்ள நடந்த போர்ல உயிரிழந்த மக்களோட எண்ணிக்கை இது 2076. இது ஒரு தனி நபரோட கதை மட்டும் இல்ல, ஒரு பெரிய போரோட ஒரு சின்ன துளி. கடைசியா பைலட் இப்போ பத்திரமா இருக்காரு, சந்தோஷம். ஆனா இந்த ஒரு வெற்றி அமெரிக்க தலைமைக்கு ஒரு விதமான தைரியத்தை கொடுத்திருக்கலாம் இல்லையா? இதனால இனிமே ஒரு பெரிய முழுமையான போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த போர் தவிர்க்க முடியாததா மாறிடுமா? இந்த கேள்விக்கு பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?